இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பல விதத்தில் சத்துரு பலவிதமான ஆயுதங்களை உருவாக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும், கர்த்தருடைய சபைகளை அழிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அழிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரிகளை அழிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை அழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சத்துருக்கள் உருவாக்குற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு திருவிழம் பற்றி இருக்கிறார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை விதத்தில் சத்துருக்கள் எழுப்பி நம்மை அழிக்கவும், நாம் செய்கிற ஊழியர்களை அழிக்கவும், கர்த்தருடைய சபைகளை அழிக்க போராடினாலும் அது ஒன்று வாய்க்காதே போம் என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தினத்திலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்குகிற சத்துருக்களின் ஆயுதங்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சபையை நான் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டி எழுப்புவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற கல்லின் மேலாக வைத்து கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாள வாசல்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து நிர்மூலமாக்கி இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற கல்லின் மேலாக வைத்து தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய சபை நல்ல முறையில் கட்டி எழுப்பப்படும். கர்த்தருடைய சபையிலே நல்ல முறையில் ஊழியங்கள் நடைபெறும். கர்த்தருடைய சபையிலே ஊழியக்காரர்கள் இருந்து வல்லமையா சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக செயல்படுவார்கள். அதற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் சபை கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்தினாலே சபை கட்டி எழுப்பப்படுகிறது. கர்த்தரே சபையை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அந்த சபை தான் தேவனுக்குள்ளே உருவாக்கப்படுகிற சபையாகவும், பாருங்கள், கடைசி நாட்களிலே புதிய எருசலேம் நகரமாகிய மகிமை உள்ள மணவாட்டி சபையாகவும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இந்த சபை கட்டுமான பணி எந்த விதத்திலும் தடைபடாது. நீங்கள் செய்கிற கர்த்தருடைய ஊழியம் எந்த விதத்திலும் தடைபடாது. நீங்கள் கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்கிற வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாக கூடுகிற கூட்டங்களை எல்லாம் ஆண்டவர் முறியடிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து நிர்மூலமாக்கி தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேலாக வைத்து மகிமையான 12 வித கற்களினாலே மகிமையான புதிய எருசலேம் நகரமாகிய பரிசுத்த மணவாட்டி சபையை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த சபை ஊழியங்களுக்கு விரோதமாக, இந்த சபை கட்டுமான பணிக்காக, இந்த சபை கட்டுமான பணியிலே செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, கர்த்தருடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆக
தைரியமா கர்த்தருக்காக ஊழியர் செய்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவியுங்கள். தைரியமா எங்கள் கடந்து சென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். எங்கும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியம் உள்ள பரிசுத்த ஜனமாய் வாழுகிற பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகள். ஆகையால் உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் கூட யாராவது எழும்பினால் கூட அவர்களுடைய நாவையை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. ஆகையால் யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. யாரும் உங்களுக்கு விரோதமாக நியாயம் சொல்லி எழுப்பி உங்களோடு வாதிட முடியாது. உங்களுக்கு விரோதமாக வழக்காட முடியாது. ஏனென்றால் உங்களோடு வழக்காடுகிறவர்களோடு வழக்காடி தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரர்களையும் தம்முடைய ஜனங்களையும் ரட்சித்துக் கொள்ளுகிற தேவனாக அவர் இரவும் பகலும் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆகையால் உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் யார் எழும்பினாலும் நீங்கள் அவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக செயல்படுங்கள். அவர்கள் குற்றவாளிகளாக கர்த்தருடைய சமூகத்தில் தீர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற நாவுகள் எல்லாம் அழிந்து நிர்மூலமாகும். அந்த நாவுகளை தேவன் கட்டி போடுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சியோடும் பெருமையோடும் பேசப்படுகிற வாய்கள் கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, கனத்துக்குரிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய சுத்தம் செய்து வாழுகிற கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீங்க குற்றப்படுத்துங்க. எல்லா அதிகாரமும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவது இல்லை. தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து அந்த தினமும் ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, உங்களை பாதுகாக்கிறவராக, விடுதலையை தந்து அவருடைய உள்ள கையில் வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. யாரும் உங்களை குற்றவாளியாக தீர்க்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை நீங்கள் கூட தவறாக ஏதாவது குற்றங்களை செய்திருந்தால் அந்த குற்றத்தின் நிமித்தம் உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து குற்றவாளியாக தீர்க்க போராடுகிற பொல்லாத மனுஷர்களை, பொல்லாத மனுஷங்களை நீங்கள் குற்றப்படுத்தி அவர்களை நியாயத்திற்கு அவர்கள் தேசத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும்படி ஆண்டவர் கிரியை செய்யும்படி நீங்கள் செயல்படுகிறவர்களாக காணப்படுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராலே உண்டான அதிகாரங்களாக காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது என்னால் உண்டான ஊழியக்காரர்களுடைய பாருங்கள் அதிகாரங்களாக, அவர்களுடைய என்னால் உண்டான நீதிகளாகவும் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பகுதியை ஒரு விசை கூட வாசிக்கலாம். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது என்னுடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம். உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழுப்புகிற நாவுகளை குற்றப்படுத்துகிறது தேவன் தந்திருக்கிற சுதந்திரம். ஆக தேசிகளை குற்றப்படுத்துங்க, விபச்சாரக்காரிகளை குற்றப்படுத்துங்க, விக்கிர வழிபாடு செய்கிறவர்களை குற்றப்படுத்துங்க, திருடுகிற ஜனங்களை குற்றப்படுத்துங்க, பொய் பேசுகிற ஜனங்களை குற்றப்படுத்துங்க, உங்களுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் கூட்டக்கூடிய உங்களை பகைக்கிற ஜனங்களை நீங்கள் குற்றப்படுத்துங்க. இது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரம். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தராலே உண்டாகியிருக்கிற நீதியுமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் ஒருவனும் ஒருத்தரும் உங்களுக்கு விரோதமாக செயல்படவும் முடியாது. உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழுப்பி உங்களை குற்றப்படுத்தவும் முடியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழுப்புகிற எந்த நாவை நீங்கள் குற்றப்படுத்துவீங்க, அவர்கள் குற்றவாளிகளாக மாறி போவார்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குகிற சத்துருக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிந்து நிர்மூலமாகி போவார்கள். அல்லேலூயா. இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரமும் கர்த்தராலே உண்டான தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற
வாழுகிறபடினால், அவரை சேவித்து வாழுகிறபடினால், அவருடைய சித்தம் செய்து வாழுகிறபடினால், அவருக்கென்று அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து வாழுகிறபடினால், அவருக்கென்று பரிசுத்தமா வாழுகிறபடினாலே நமக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமா, எனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவுகளை நீங்கள் நானும் குற்றப்படுத்துவோம். அல்லேலூயா. அது தேவன் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம், நமக்கு கர்த்தராலே உண்டாயிருக்கிற நீதியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் ஒன்றை குறித்து கலக்கக்கூடாது, மனுஷர்களை கண்டு பயப்படக்கூடாது.